இந்தியாவில் ஒரு பயங்கரமான ஒரு செக்டார் இருக்குங்க. அது ஃபார்மா இல்லை, ஐடி இல்லைங்க. அது சைலண்டா நிறைய crore கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. அதுதாங்க இந்தியன் டிஃபென்ஸ் செக்டார். லாஸ்ட் 1 டிகேட்ல ஜெட்ஸு, மிசைலு, ஈவன் ஹெல்மெட்ஸ் கூட நம்ம இம்போர்ட் தான் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ க்ளோஸ் டு 75% இந்தியாவிலே மேனுஃபேக்சர் பண்றாங்க. இது நியூஸ் இல்லைங்க, இது லாக்ஸ் ஆஃப் க்ரோர் ஒர்த் ஆப்பர்ச்சுனிட்டி. இதனால க்ளோஸ் டு PSU கம்பெனிஸ் மட்டும் 90,000 crores வரைக்கும் ஆர்டர் புக்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம பிரைவேட் கம்பெனிஸ் எவ்ரி குவார்டர் அவங்களோட ப்ராஃபிட் டபுள் ஆகுது. ஜெட்ஸு, சப்மரைன், ரேடார் சிஸ்டம் எல்லாமே பைப்லைன்ல இருக்கு. இந்தியாவோட பிளான் க்ளோஸ் டு 50,000 கோடி வரைக்கும் 2029ல எக்ஸ்போர்ட் பண்ண போறாங்க. பை லாங் டேர்ம்ல 2047ல க்ளோஸ் டு 8.8 lakh crore டிஃபென்ஸ் ப்ரொடெக்ஷனுக்காக மட்டும் இந்தியா ஸ்பெண்ட் பண்ண போறாங்க. இது ஒரு தீம் இல்லைங்க, இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. மிட் அண்ட் ஷார்ட் டேர்ம்ல டிஃபென்ஸ் செக்டார்ல வாலடைல் இருந்தாலும் லாங் டேர்ம்ல ஹை கன்வெக்ஷனா இருக்கும். இந்தியாவில் பிரேக் அவுட் செக்டார்ல இன்வெஸ்ட் பண்ண நீங்க ரெடியா? இன்வெஸ்ட் பண்ண மைண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க எங்களை ரீச் அவுட் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்க்கு இன்வெஸ்ட் வித் கோபி ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சூப்பரான செக்டார்ல நிறைய ரிட்டர்ன் ஜென்ரேட் பண்ணலாம்னு தெரியாத உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த ரீல ஷேர் பண்ணுங்க.